முருகன்னு சொன்னதை விட சேயோன்னு முதலாக வழங்கப்படுது. சேய் என்றால் மகன், வீர திருமகனாக வந்து நம்ம கொண்டாடி இருக்கோம். அப்படி சேயோனாக மாறுகிறது. சேயோன் முருகனாகவும் சொல்லப்படுகிறது. முருகன்னு அழகு, முருகன் என்றால் அழகன் என்று பொருள். இப்படி தான் வந்து இலக்கியங்களில் இருக்கக்கூடிய பதிவுகள் தொன்மையான பதிவுகளில் இருந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் அப்போ இந்த ஸ்கந்தன்கிறதும் இந்த சுப்பிரமணியன்கிறதும் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் பிற்காலத்தில் பிராமணர்கள் வந்த பிறகு அவர்கள் கொண்டு வந்து புகுத்தியது தான் இந்த ஸ்கந்தன், சுப்பிரமணியன், சுத்தமான பிராமணன். அப்படிப்பட்ட இடங்களில் பிராமணர்கள் மட்டும் பூஜை செய்யக்கூடிய ஒரு நிலை இருந்தது. அப்போ இந்த ஐவகை நிலங்களில் இருக்கக்கூடிய இவர்கள் சொல்லக்கூடிய அறுவடை வீடு அப்படிங்கிறதுலலாம் யார் இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னால், நம்ம முன்னோர், நம்மளுடைய ஆதிக்குடிகள் தான் அங்கே அந்த கோயில்களை பராமரித்ததும் அந்த கோயில்களில் வழிபடுகின்ற வழக்கமும் இருந்துச்சு. நீங்கள் அதில் திருப்பரங்குன்றம் முதன்மையானதாக நமக்கு இருந்திருக்கு. அது மட்டுமல்ல, பழமுதிர் சோலையும் நமக்கு அங்கே இருக்கக்கூடிய நிலையில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அங்கே கீழே இருக்க கருப்பண்ணசாமி நமக்கு காக்கும் கடவுளாகவும் இருந்திருக்கிறார். இது ரெண்டையும் ஏன் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் நம்முடைய தல வரலாறுகளில் இருக்கக்கூடிய சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மதுரை, மத்திரை, இதுதான் 2 பெயர்கள். கல்வெட்டுகளில் 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நிலையில் இருக்கக்கூடியது. கீழடி பதிவுகளும் நம்ம வந்து இன்றைக்கி பார்த்துருக்கோம். அப்படின்னா அது சார்ந்த பதிவுகள் தான் நமக்கு இன்றைக்கி ஆதாரங்களாக இலக்கியங்களில் நமக்கு நிற்கிது. அந்த இடங்களில் நான் சொல்லலை, நாம் இலக்கியங்களில் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், செம்மறிக்கடா வெட்டி பலியிடுகின்ற வழக்கம் ஆதியிலிருந்து இருக்கிறது. அதை நீங்கள் மறுக்க முடியாது. அதை ஆதாரத்தோடு நான் பதிவிட்டு காட்டுறேன். நீங்கள் சேயோன்கிற பெயர் வழங்கல் முதல் இருக்கின்றது திருந்தகு சேய், புறநானூறு 125, செருமிகு சேய், புறநானூறு 14, வேள்போர் செய், மலைப்படுகடாம் 492, கடம்பர் நெடுவேள் அப்படிங்கிறது வேலை கொண்டிருந்ததனால் வேளன் என்று வழங்குவதற்காக வழங்கப்பட்ட பெயர். பெரும்பானாற்று படையில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சேய்னு வழங்குறது தான் முதல் முருகன் சொல்லப்பட்ட வரலாறு. நீங்கள் போருக்குரிய கடவுளாக முருகனை கொடியாக மயிலும் ஊர்தியாக யானையும் போற்றப்பட்டன. ஒரு போர் மீது வேல் கொண்டு போரிட்ட ஒரு வீரனைத்தான் நாம் முருகனாக கொண்டாடி இருக்கிறோம். இப்படித்தான் இருக்க சொல்லுது. மணிமயிலுரிய மாறாவென்றி பிணிமுக ஊர்தியொன் செய்யோனுமென புறநானூறு 56 சொல்லப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லி சொன்னால், யானை மீது அமர்ந்து இருக்கக்கூடிய வேலினை கையில் கொண்டிருக்கக்கூடிய போர் வீரன் தான் அப்படிங்கிறத சேய்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் தொன்மையில் இருக்கக்கூடிய அடையாளம்.